நாம் ரெட் ஒயின் செய்ய போகிறோங்க. இது வீட்டில் எப்படி சுலபமாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது உடம்புக்கு நல்லது. 2 கிலோ எடுத்து வச்சுருக்குறேங்க. இது கூட பீட்ரூட் நான் போட்டுக்கலாங்க. வாங்க எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க. வீடியோ இருப்பாங்க. இப்போ நம்ம கழுவிட்டு வந்துடலாங்க. உப்பு கொஞ்சம் மஞ்சள் போட்டு கழுவிட்டு வந்துடலாங்க. 2 கிலோவுக்கு 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. திராட்சை வந்து 2 கிலோங்க, பன்னீர் திராட்சை. சுத்தமான தண்ணி ஊற்றிக்கோங்க. 4 பீட்ரூட் போட்டுக்கலாங்க. இந்த தோல் சீவிட்டு அறுத்துட்டு வந்துடலாங்க நல்லா பொடிப்படியாக. வெகு தண்ணியில் 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாங்க. லேசாக தண்ணி காய வச்சு போட்டுக்கலாங்க. சர்க்கரை 2 ஸ்பூனு, ஈஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நாலு பீட்ரூட்டுங்க கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கலாங்க. நல்லா பொடிப்படியாக அரைச்சி வச்சுருக்கோங்க. கொதி வந்துருச்சுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பீட்ரூட் நல்லா வெந்துருச்சுங்க. திராட்சைலாம் போட்டு கொட்டிக்கலாங்க. பீட்ரூட் ஊற வச்சு வேக வச்சு போட்டுக்கலாங்க. நீங்கள் 10 ஏலக்காங்க, பட்டை போட்டுக்கலாங்க. சும்மா 2 மிளகாய் போட்டுக்கலாங்க சின்னதாக. கிராம்பு போட்டுக்கலாங்க. அன்னாச்சி மொக்கு 1, ஈஸ்ட்டுங்க கலக்கி வச்சுருக்குறோம் 2 ஸ்பூனுங்க போட்டு கலக்கி வச்சுக்கோங்க தண்ணியில். ஒரு கிலோ கரும்பு சக்கரை போட்டுக்கலாங்க. நீங்கள் சுகரும் போட்டுக்கலாம், கரும்பு சக்கரையும் போட்டுக்கலாம். நாட்டு சக்கரை இது. போட்டு நல்லா கலக்கி விட்டு நல்லா ஊற வச்சு ஒரு 5 நாளைக்கு இருக்கட்டுங்க. இது 5 நாள் அப்படியே இருக்கணுங்க. கோதுமை ஒரு டப்பா போட்டுக்கலாங்க. 100 கிராம் அளவு இருக்குங்க. அதுவும் போட்டு இது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 5 நாள் நல்லா கப்பல் மூடி வச்சுருங்க. நல்லா டைட்டாக நல்லா கலக்கி விட்டுருவாங்க. கலக்கி விட்டு ஒரு 5 நாள் அப்படியே இருக்கட்டுங்க. நல்லா மூடி டைட்டாக நல்லா மூடி வச்சுருங்க. கையெல்லாம் தொடக்கூடாதுங்க, ஈரக்கை படக்கூடாது. இந்த மாதிரி இதில் தாங்க போட்டு இது பண்ணணும். நல்லா ஈரெல்லாம் தொடச்சிட்டு இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒருக்கா கலக்கி விட்டுக்கோங்க. ஆறு நாள் ஆயிடுச்சுங்க. இது திறந்து பார்த்துடலாங்க. பார்த்து வடிகட்டிக்கலாங்க. பல வகை ஜூஸ் வாங்க போகலாம், வடிகட்டலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா மணம் அடிக்குதுங்க. நல்லா வடிகட்டிக்கலாங்க. பல வகை ஜூஸ் வேணுங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். உடம்புக்கு நல்லதுங்க. நல்ல ரத்தம் ஊறுங்க. எல்லோரும் சாப்பிட்லாம்.